வெல்கம் டு ஒகாயோ. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா டேங்க்லாண்ட் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் 20 நார்மல் லைஃப் அப்படின்ற மண்ணோட சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே 9 ஃபேக்ஷன்ஸில் ஒன்றான ஸ்பியர் பாயிண்ட் செட் அது பிளாக் டெத் அலைன்ஸோட தோத்த பிறகு ஜியோன் ஜின்பாக்கோட விருப்பத்தோட யூனியன்ஸோட கீழே போய் சேர்ந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஸ்டாஃப் டெக்னிக்கில் நீங்கள் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்க போலையே. உங்களோட ஸ்டாஃப் டெக்னிக்கை நான் உங்களுக்காக ரிஃபைன் பண்ணி தரேன். என்னைக்கு நான் இங்கே சேர்ந்தனோ அன்னைக்கு இருந்தே அவர் எனக்கான ஒரு பொறுப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜியோன் யோன்சாங்கோட ஸ்பெஷாலிட்டி பீக் சேக்கிங் ஸ்டாப் டெக்னிக். அதை மாற்றிட்டோம். பீக் சேக்கிங் ஸ்டாப் அப்படின்ற விஷயம் மலைகளை அதிர வைக்கிற ஒளி. அது அர்த்தமா எனக்கு அது அவ்வளவா புரியலை. நான் அது மேலே கொஞ்சம் என்னோட கையவும் வச்சிருக்கேன். அது ஹெவனை தொட வேணாமா. அதனால பிளாக் டெத் அலைன்ஸோட லீடர் ஹெவன்லி குக் பாம் அப்படின்ற பேரை இதுக்கு வச்சாரு. யூனியன் லீடரால கொடுக்கப்பட்ட இந்த டெக்னிக் இப்படி ஒரு சின்ன பையனால நிராகரிக்கப்பட்டுருச்சா? அதோட இவ்வளோ அமைதியான எக்ஸ்பிரஷன் கூட. ஃபயர் டிராகன் வெனம். ஃபயர் டிராகனோட மூச்சு காத்திருக்கிற ஒரு பாய்சன். யாருனாச்சும் ஒருத்தவங்க இந்த வெனமை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க மேடஸா வெனமிய சாரால இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வெனமா இருக்கணும். எதையும் வெட்டணும்னு நினைக்கிற ஸ்வாடுக்கு ஸ்வாடு ஃபோர்ஸும்பாங்க. எல்லாத்தையும் ஊடுருவி போகணும்னு நினைக்கிற வெனம் கியூ ரொம்பவே பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ அதை யூஸ் பண்ண அவனுக்கும் என்ன விதமான எனர்ஜி இது. ஹெவன்லி குவாக் பாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்றியான். அங்க இருக்கிற எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெனம்க்கு ஹீட்டு கூட கொலாப் பண்ணும்போது ஒருவேளை இதைத்தான் சொல்லுவாங்க போல, ஃபயரி வெனம் ஃபோர்ஸ்னு. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் யார் இந்த மாதிரி சாம்பலாக மாற போகிறீங்க? உங்களில் யாரையுமே நான் உயிரோட விடுறதா என்கிட்ட ஐடியாவே இல்லை. அதனால நீங்கள் சீக்கிரமாக சாகிறது பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். நீ தான் டிசபிளா இந்த கார்டியன் ஆஃப் த ஃபார்மேஷன். அடுத்து எங்கஸ்ட்டை கொன்னது நீ தானே? உன் சாம்பல் கூட இந்த காங்டாங் மவுண்டன்லேயும் வேற எங்கேயும் கிடைக்காத மாதிரி நான் பண்ண போகிறேன்டா. சாரியூன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவனை சுற்றி வளைங்க. நம்ம அந்த பாய்சன் நீடல்கிட்டையும் அவங்ககிட்ட இருந்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமாக இருக்குது. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை சுற்றி வளைச்சிட்டானுங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் எக்கச்சக்க டிசபிள்ஸையும் ஆலாய்ஸையும் இழந்துட்டோம். ஆனால் எங்கஸ்டோட மரணத்தை என்னால் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அவங்க எல்லாத்தோட டெத்துக்காண்டியும் உன்னை நான் எலிமினேட் பண்ணுறேன்டா இங்கேருந்து. சாரியூன் ஃபார்மேஷன் இது என்னோட ட்ரைனிங்கை ஞாபகப்படுத்துது. அப்படின்னா சரி, நானும் வயர்லிங் கேயோஸ் டான்ஸ் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட இந்த தடவை நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து மறைஞ்சிடுறியான். என்னாச்சு? அவன் எங்கே போனியா? எல்லாரும் அலாட்டாருங்கடா. எங்கே போனியா அவன் அப்படின்னு அவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் ஊடையில எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். சார் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயுமே அவன் தலை துண்டா போகுது. கண்ணமிக்கிற செகண்ட்லேயே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வெட்டிடுறான். மிச்சம் இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து பயந்துடுறானுங்க. இவனோட மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேனா? என்ன நடக்குது? இவன் யாரு? இவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்? என்ன தைரியம் என்னோட பிரதர்ஸ் அட்டாக் பண்ண வருவேன். சரி, கொஞ்ச நேரம் உன்னோட ஸ்வாடை நான் வாங்கிக்கவா? அவங்களோட ஸ்வாட்லாம் துண்டு துண்டா உடையுது. டிஸ்ட்ரக்ஷன். என்ன மாதிரி மாஸ்டர் இவன்? ஏன்னா ஸ்வாடை தொடாமலேயே அதை உடைச்சிட்டானே. டிஸ்ட்ரக்ஷனோட பிரின்சிபல் படி அதை உடைச்சிருக்கான். அதோட சிதறல் கொள்கையின்படி அவன் அதை சிதற வச்சுக்கிட்டு இருக்கான். இதோட ரிசல்ட்டா ஸ்பின் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சட்டன் ஏரியாவை நம்மளோட இன்டர்னல் எனர்ஜியால் நம்ம ஹீரோவும் ஸ்பின்னு சொல்ல அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற எல்லா கத்தியும் ஸ்பின் பண்ணுது. என்ன நடக்குது? ஆமாம், இது உண்மைதை. இது டேங்க்லானோட மறைக்கப்பட்ட ஒரு ஹையஸ்ட் டெக்னிக். 10,000 ஹெவன்லி ஃப்ளவர் ரெயின். 10,000 ஹெவன்லி ஃப்ளவர் ரெயின் இம்பாசிபிள். அங்கே இருக்கிற எல்லாருமே சதுரிக்கிட்டு இருக்கானுங்க. இது அந்த 10,000 ஃப்ளவர் ரெயினுக்கு இணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன எதிரிகளை அடிக்கிறதுல இது ரொம்பவே ஆபத்தானது. அதனாலேயே இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அயன் சேட் வேலி. என்னோட பலத்தை கலைக்க உங்களோட மக்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இது உங்களோட டைம். லூசுத்தனமான முட்டாள். இந்த உற்சாகம் உங்ககிட்ட எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்ப்போம். இவனோட சாதனையை பார்க்காம இவனை ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. டாயனோட ட்வின் ஸ்வாட் டெக்னிக் அதோட சைலண்ட் டெக்னிக் இது ரெண்டுமே யூனியன் லீடரால் எனக்கு கொடுத்தது. நான் உன்னைய மண்ணாக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வர. தம்பி, இது நீ 2வது தடவையாக சொல்கிற, வாய மூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வரையான். நம்ம ஹீரோவும் அவனோட ஷார்ட் ஸ்வாட் எடுத்து வச்சுக்கிறியான். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கொட்டாய் விட்டுக்கிட்டே அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டேவானோட ட்வின் ஸ்வாடையும் சைலண்ட் ஸ்வாடையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட நம்ம ஹீரோவை ஒன்றுமே அவனால் பண்ண முடியல. எப்படி இது வெறும் நார்மலான ஷார்ட் ஸ்வாடை வச்சு என்னோட டேவின் ஸ்வாடை எப்படி இவன் தடுத்தியான்? எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். உன்னோட ஸ்வாடோட லைனையும் பேட்டர்னையும் நான் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா அது இப்படி தான் செய்யணுமா
அப்படி நம்ம ஹீரோவும் ஒரு பிளாக் கலர் எனர்ஜி மாதிரி உன்னோட ஸ்வாடில் கொண்டு வர இது இது எப்படி பண்ண சைலண்ட் ஸ்வாட் டெக்னிக்கை நீ எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு ஆச்சரியப்படுற தொலையே அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா டேங்க்லாண்ட் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் ஒன் டே நார்மல் லைஃப் அப்படின்ற மண்ணோட சாப்டர் 30 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்பிக்கோட ஸ்டார்டிங்லே எப்படி நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஸ்வாட் டெக்னிக்கை எப்படி நீ வீல்டு பண்ணுற, ஓ நீ இதை சைலண்ட் ஸ்வாட் டெக்னிக்னு சொல்கிறியா? இந்த ஷார்ட் டெக்னிக் வந்து ரொம்பவே மர்டரஸ் ஆராவை வச்சிருந்துச்சு. நான் கில்லிங் இன்டென்ட்டில் இது இருக்குமோன்னு நினச்சேன். சரி அப்படியே தான் இருக்குது. இது ஒன்றும் பர்டிகுலரியாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. என்ன சொல்கிற? ஈவன் நானே அல்டிமேட் ட்வின் ஷாட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண பிறகுதான் இதை பில்டு பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் இவன் டிஃபிகல்ட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொன்னவனும் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியான். அப்படின்னா நீங்கள் டார்க் மூன் ஸ்வாட் செட்டோட ஒரு ஆளுங்களா? எனக்கு உங்களை பற்றி ரொம்பவே தெரியாது. ஆனால் நீங்கள் பிளாக் டெத் அலையன்ஸ்க்கு கீழே வேலை பார்க்குறீங்கன்னு மட்டும் தெரியும். மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த இடத்த நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூஸருக்கு தகுந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸை அவங்க ரிஃபைன் பண்ணி தருவானுங்க. அதனால தான் எல்லாருமே அவங்கவங்க இருக்கிற இடத்த செக்டை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல போய் குமியறீங்க. நீ இப்போ என்ன சொல்ல வர? இந்த மாதிரி கேவலமாக இருக்கிற டெக்னிக்கை எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். மர்டரஸ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா இதை யார் வேணால் ரெப்ளிகா பண்ண முடியுமே. நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கேன்னு ரியோஞ்சோ உன் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வைக்கல போலையே. லே பேஸ்ட்ரீடு, என்ன சொல்ல வர? இன்னைக்கான நாள் முழுசா நீங்கள் மட்டும்தான் உழைச்சிருக்கீங்க. நான் உங்களுக்காண்டி எதுவுமே செய்யலை. இப்போ ரிட்டனா நான் என்னோட எபிலிட்டியை காட்டுறேன். இதை பார்த்த பிறகு மெய் மறந்து நின்றாதீங்க. என்ன எபிலிட்டியா? என்ன செய்யணும்னு நினைக்கிறியா? நம்ம ஹீரோவும் அவனோட எனர்ஜியெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கான். யார் ஒருத்தர் டிரான்ஜெண்டர் லெவலுக்கு போயிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கத்தியோட லென்த்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. இது வந்து நம்ம ஹீரோவும் பிளேட் ரிவர்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் யூஸ் பண்ணுறியான். என்ன செய்கிற நீ அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற இடத்த அது கிழிச்சுக்கிட்டு போகுது. இந்த மாதிரி ஸ்கில் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. என்னோட பாடி வந்து பர்ஃபெக்டாக வேற இல்லை. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சைலண்ட் ஷாட் டெக்னிக்கோட பவர் வந்து நார்மல் ஷாட்டை விட ரொம்பவே பயங்கரமானது. என்னதான் இருந்தாலும் பிளேட் ரிவருக்கு முன்னாடி அதோட சக்தியெல்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. இவன் வந்து பிளேட் எனர்ஜியை ஈஸியாக யூஸ் பண்ணுறியான், அதோட பிளேட் ரிவரையும் யூஸ் பண்ணுறியான். அப்படின்னா இவன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டியான். எதுனாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா? நான் இதுலேருந்து தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப எனக்கு உடச்சல் கொடுக்குறியான். இப்படி ஓடுனா மட்டும் இதுலேருந்து தப்பிச்ச முடியும்னு இவன் எப்படி நம்புறியான்? எப்படியா இருந்தாலும் கடைசியாக உடனே நான் பிடிச்சிருவேன். ஆனால் அப்படி நம்ம யோசிச்சுட்டு நம்ம டேங்க்லாண்டில் இருக்கோம், அதனால அவங்களோட மெத்தட்லேயே நம்ம கொல்லணும் அவங்கள. அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். யார் இவன்? எந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கான்? இவனை டேங்க்லான்ல யார் வளர்த்தா? இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்த அந்த டேங்க்லான்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜை ஒரு குழந்தை எப்படி அடைஞ்சிருக்க முடியும்? ரியோஞ்சி இதை உட்காந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டியான் அப்படின்னு அவன் நினச்சி போயிட்டு இருக்கும்போதே அந்த மரம்லாம் கீழே விழுகுது. என்ன இது? ஏதோ ஒரு பிளேடு வந்து இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் டோஃபு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பீடு வந்து அதோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வேற இருக்கு. நான் இதுலேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓடி போயிட்டு இந்த மோதிரத்தெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இதை இங்கேயே டீல் பண்ணி ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே வர அந்த மோதிரத்தெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இறந்துருவேன்னு நீ நினைக்கிறியா? நான் சைலண்ட் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்வாட் வேறு ரொம்பவே கிராக் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனும் அதை தடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசி அவனை கையை வெட்டிடுது. இது எப்படி இருக்கு? நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். நீ எப்படி இப்படி நினச்ச? டார்க் மூன் செக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கால சாகுன்னு. என்னதான் நான் ஒரு கையை இழந்திருந்தாலும் வரப்போகிற நாளுக்காண்டி நான் எல்லாத்தையும் திட்டமிட்டுறலாம். அதனால நான் உயிரோடு இருக்கணும். அந்த முட்டாள் இப்போ யூஸ் பண்ண ஸ்கில்லுக்காண்டி நிறையாவே எனர்ஜியை யூஸ் பண்ணியிருப்பியான். அப்படின்னா உனக்கு எதுனாச்சும் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா என்ன? இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரேஞ்ச் அட்டாக்கை பண்ண பிறகு கூட இவன் எப்படி கொஞ்சம் கூட டயர்டாகாமல் இருக்கியான்? ஹீரோ ஸ்பின்னில் பார்த்து கையை காட்ட அதுவும் அப்படியே மறுபடியும் சுத்த ஆரம்பிக்குது. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரவுண்டில் தானே குத்தி இருந்துச்சு, அதுவும் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண. யாரா இவன்? எப்படி இவனை மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கான்? டேங்க்லானோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் விலகிட்டேன். அந்த பிளாக் டெத் அலையன்ஸில் போய் சேர்ந்தேன். எனக்குன்னு ஒரு நேமை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சுக்கிட்டேன். நாங்கள் இவ்வளோ பேர் முயற்சி பண்ணியும் அவனோட தலையில் இருக்கிற ஒரு சிங்கிள் முடியை கூட எங்களால் அசைக்க முடியல. ஜஸ்ட் நான் எதுவுமே இங்கே பண்ண முடியல அப்படின்னு அவனு நினைக்க அந்த இடத்துல அவன் இறந்துடுறான். அப்படின்னா எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நிறையாவே டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்லாம் யூஸ் பண்ணேன். எனக்கு இதில் ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. நான் கிளான் ஹெட்டாக மாறின பிறகு எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் நான் சொல்லித்தரணும். அப்படின்னா இங்கேருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ரொம்பவே தளர்வான முனைகள் இருக்கிறதுனால வெளியே வரும்போது நான் கட்டணும். இங்கே இருக்கிற எல்டர்ஸில் யார் எங்கள் அம்மாவை இந்த மாதிரி ஒரு கார்னருக்கு அமிச்சா? டேங்க்லானை கைப்பற்ற நினைக்கிற ஜேகல் குடும்பம் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். அதுவும் கண்ணுக்கு கண்ணா
எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னோட மன்னிப்பு ஏற்றுக்கங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நியாயத்துக்காண்டி யாரும் போராட முடியல. அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டோம். சுச்சுவேஷன் இந்த மாதிரி மாறும்னு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல. இதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் போய், ஏன்னா உள்ள அந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் அவனுங்களை கட்டுப்படுத்தி வைக்கணும். அந்த இன்ட்ரூடர்ஸ் நுழைஞ்ச பிறகு இந்த போட்டி மைதானத்தை நம்ம மூடி வச்சிட்டோம். அதனால யாருமே வெளியே வர முடியாது. வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர்களை விசாரித்த பிறகு சந்தேகமே இல்லாமல் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். உள்ளே போயிருக்கிறவங்கள நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். த கிரேட் டார்க்னஸ் சைலண்ட் ஸ்வாட் செக்ட், அதோட டார்க் மூன் ஸ்வாட் செக்ட், அதோட 300 வீரர்கள் வேற உள்ள இருக்கானுங்க. இதெல்லாம் மீறி அந்த நம்பர் 28 வெளியே வரவே முடியாது. இது அவனோட திறமையெல்லாம் வீணாக்குற மாதிரி தான். இருந்தாலும் என்ன பண்ண, எங்களோட பிளானுக்கும் செயலுக்கும் இடையூறாக அவன் இருந்துக்கிட்டே இருப்பான். இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாத மற்றவங்க மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர். அதனால அப்படின்னு அவர் சொல்லும் போதே பின்னாடியே ஒரு சவுண்டு கேட்குது. என்ன, இந்த எனர்ஜியை நான் ஏற்கனவே ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்கேனே. பின்னாடியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவும், தம்பி வந்துட்டேன். அது யோமாங், நான் சொன்னேன்ல அவன் தோக்க மாட்டியான்னு. அவன் வந்த பிறகு இவங்களும் இப்போ கட்டி பிடிச்சிட்டாங்க. உனக்கு எங்கனாச்சும் அடிபட்டுருச்சா, என்னாச்சு? இவங்க எல்லாரும் இவன் மேலே ரொம்பவே அக்கறையாக இருந்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கல, இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உங்களை தவிர என்னை யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. நம்பர் 28 இவன் எப்படி இங்கே வந்திருக்கான்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த கேஸ்டர் ஜீகுல் நடிக்கிறதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோடு இங்கேயே முடியுது.